ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் இன்னொரு கமெண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க. அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்ம பேசியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சார் ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் ஆகிறதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும்? யூஜிசி, சிஎஸ்ஏஆர், நெட் எக்ஸாம், யூஜிசி நெட் இதில் எப்படி இருக்குது, இதில் என்ன எழுதணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, சித்தா படிச்சுட்டு பிஎஸ்எம்எஸ் டிகிரி படிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் ஆகிறதுன்றது 2 கேட்டகரியில் ஆவாங்க. 2 ஸ்ட்ரீம் ஆஃப் லைன்னு சொல்லலாம். ஒன்று சித்தாக்குள்ளேயே ஜேஆர்எஃப்ஓ, சித்தாக்குள்ளேயே எஸ்ஆர்எஃப் ஆகிறது. அதுக்கு அடுத்த கிரேட் பார்த்திங்கன்னா ஆர்ஏ, ரிசர்ச் அசோசியேட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு போகிறது. இதெல்லாமே தான் சித்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூலில் நடக்கக்கூடிய டைப் ஆஃப் போஸ்டிங்ஸு. ஸோ இதிலலாம் நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பேஸ்டாக தான் இருக்கும். இன்டர்வியூ அண்ட் உங்களோட பர்ஃபார்மன்ஸு, ஸ்கில்ஸு இதை பேஸ் பண்ணி ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு டாக்டரேட் அப்படின்றப்போ அதுக்கான விதிவிலக்கெல்லாம் இதில் இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும் வித் ஸ்கில்லோடு இருந்தால் ஒன்று. இதுக்கு அடுத்தது இப்போது இந்த யூஜிசி சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாம், யூஜிசி நெட்டு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் சித்தாலாம் கேட்குறது கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ஸ்கில்லோடு இருந்து பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். இந்த யூஜிசியெல்லாம் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி எடுக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சாஸ்திரா யூனிவர்சிட்டின்னு ஒன்று எடுக்கிறீங்க. சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி ஒரு யூஜிசி ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டியாக இருக்கும். இப்போ இது யூஜிசி ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் கீழே நம்ம ஒரு பிஹெச்டியோ அல்லது ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப்போ ஒரு ப்ராஜெக்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு போகிறதுக்கான எலிஜிபிலிட்டியை இந்த பேசிக் க்ரைட்டீரியா இப்போ அந்த இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க, யூஜி நெட்டு கிளியர் பண்ண பர்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது உங்களுக்கு பேஸ் வந்து அந்த யூஜிசி நெட் எக்ஸாமோட அந்த மார்க்ஸ் வந்து 1% ஆகும். அடுத்தது உங்களுக்கு அங்கே வந்து சம்டைம்ஸ் இன்டர்வியூ வைக்கலாம், அல்லது நிறையா நபர்கள் வந்தால் எக்ஸாம்ஸ் வச்சு இன்டர்வியூ வைக்கலாம். மேக்ஸிமம் யூஜிசி நெட் எழுதிட்டாங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்காது, டேரெக்ட் இன்டர்வியூ மட்டும் தான் வச்சுட்டே எடுப்பாங்க. ஏன்னா ஸ்கில் தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து இருக்கான்றதை பார்த்துட்டு டேரெக்டாக எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான். இன்னொன்று, இந்த யூஜிசி சிஎஸ்ஐஆரில் எழுதுகிறப்போ சிஎஸ்ஐஆர் இன்ஸ்டிடியூட்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா போஸ்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணுறப்போ யூஜிசி நெட் எக்ஸாம், யூஜிசி சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ஸோட அந்த அட்டன் பண்ணி பாஸ் பண்ணின அந்த டேட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பே ஸ்கேல் அந்த பேமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட் ப்ராப்பராக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வர்றதுனால உங்களுக்கு பே ஸ்கேல் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் ஆகிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் இந்தியா. சித்தாவில் நீங்கள் ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் சித்தா படிச்சுட்டு ஆகிறதுக்கு, அதுவும் சித்தா ஸ்ட்ரீமுக்குள்ளே போகிறீங்கன்னா எந்தவித எக்ஸாம்ஸும் தேவையில்லை. ஸ்கில்ஃபுல்லாக ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸு எம்டி ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ நம்மளால் ஈஸியாக போக முடியும். இன்னொரு விஷயம், இப்போ இந்த சித்தாவில் ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் ஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் கால்ஃபர் பண்ணுறாங்க, அது கிளினிக்கல் ட்ரையல் ப்ராஜெக்ட் அப்படின்னா நீங்கள் பிஜி எம்டியில் கிளினிக்கல் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரியாரிட்டி அதிகம். இப்போது இதே ஃபார்மகாலஜி ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸு கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா சித்தால எம்டி ஃபார்மகாலஜி குணப்பாடம் படிச்சிருந்தா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ இதுதானே ஒழிய வேறு எந்த விஷயங்களும் இல்லை. ஸோ வேறு ஏதேனும் சந்தேகம் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் நாங்களும். சம்டைம்ஸ் எங்களோட பிஸி ஷெடியூலில் 1 or 2 days டிலே ஆகலாம் நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு. ஆனால் கட்டாயம் பதில் வராமல் இருக்காது. கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை எளிதில் இந்த மாதிரி வீடியோஸில் கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.